அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கவிதை அரங்கேறும் நேரம். இந்நிகழ்விற்கு மிக பொருத்தமான ஒரு நபர் இங்கு வருகை தந்திருக்கிறார். ஆர்ஜே சீட்டில் அமர்ந்தால் அவர் ஒரு சிறந்த அறிவிப்பாளர். தமிழ் உலகில் நுழைந்தால் அவர் ஒரு இலக்கியவாதி. சமூகத்தில் நடக்கும் அவலங்களை பார்க்கும்போது காசுக்காக கருப்பு கோட் அணிபவர்களின் மத்தியில் சமூகத்தின் கரை அகற்றும் நல்ல போராளி, கரை அகற்றும் நல்ல நெசவாளி, இப்படி ஒரு பொருத்தமான நபரை இந்த கவிதை அரங்கேற்ற நிகழ்விற்கு அழைத்திருப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அவரை சிறப்பு செய்யும் விதமாக SBIOA அறக்கட்டளையின் உறுப்பினர் திரு அரவிந்த் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மற்றும் சிறப்பு பரிசினை வழங்குவார்கள். நன்றி ஐயா. Good evening children. Very good. Good evening. Good evening dear parents. அனைவருக்கும் மாலை வணக்கம். Welcome dear Mr. Aravind, our trust member. Welcome dear Chief Guest Gopal Swami sir, dear HM ma'am. A very happy evening to one and all present here. When we requested our children to write poems, we understood that there was such a lot of creativity in children. Children had firing emotions and firing imaginations. We were overwhelmed when we understood there were around 100 entries for the poetry writing competition. And we had difficulty in shortlisting children. And every time when I inquired the language teachers, they'll say, ma'am, it's very difficult to decide because children have written it so beautifully and the ability to recite. நான் இதுதான் வகுப்பு படிக்கிறேன். வியப்பாக இருக்கிறது இந்த வாழ்க்கை. ஆதிக்கத்தின் உச்சம் பயம், கருணையின் உச்சம் சேனலம், வெற்றியின் உச்சம் தனிமை, அறியாமையின் உச்சம் தைரியம், முதுமையின் உச்சம் குழந்தை, கற்றலின் உச்சம் கர்வம், எல்லாவற்றின் உச்சம் முரண்பாடு. வியப்பாக இருக்கிறது இந்த வாழ்க்கை. நன்றி. Good evening to all. I am Shekina from 5th standard. Night sky. Wanted to enjoy the night sky and count the countless stars. Dad came to the terrace as a spy, watching me dream like flying on a horse, wondering what happened to the full moon covered by dark clouds and that came the monsoon. Dad roared, "What are you doing here in rain, Sheki? I was not hit by the thunder and lightning, so lucky." With an unfulfilled dream, huddled into my bedroom, woke up next morning to see my garden flowers bloom. So friends, enjoy the starlight serenades before the starlight fades. Thank you. Well done Shekina. வழி தேடுங்கள். நிலவொளி சிந்தனைகள் 1000 கவிஞனை அடையாளப்படுத்தி உள்ளன. இங்கு தன்னை எதிர்கால கவிஞனாக அடையாளப்படுத்த வருவது 3ஆம் வகுப்பு மாணவன் நிசாந்த். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் நிஷாந்த். நான் 3ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் சொல்ல போகும் தலைப்பில் நில ஒளி சிந்தனைகள். கடலில் எடுத்த முத்து போல் வானில் தெரிவது அழகிய நிலா, வெண்ணிலா பொன்னிலா, என் வாழ்வில் வந்த தேன்னிலா. விண்மீன்கள் கூட்டத்துக்கு நடுவே அழகு சேர்ப்பது பால்நிலா. விண்மீன்கள் கூட்டத்துக்கு நடுவே அழகு சேர்ப்பது பால்நிலா. நில ஒளியில் உலகையே ஒளிர செய்வது வட்டநிலா. நான் எங்கே சென்றாலும் என் கூடவே வருவது என் வெள்ளை நிலா. முழுமதையும் வெள்ளை, தாய் தந்தை மனதும் வெள்ளை, அதே
சென்றேன். படித்து படித்து பார்த்தேன். கவிதை சொல்ல சொன்னார்கள். இங்கே வந்து நின்றேன். கண்கள் மூடி யோசித்தேன். கனவு பல கண்டேன். என் கனவு சொல்லவே என்னிடம் வார்த்தை இல்லையே. வார்த்தை பல பேசவே பாடம் பல படித்தேன். படித்து படித்து சாதித்தேன். என் கவிதை கேளுங்க, கேட்டு கேட்டு வாழ்த்துங்க. வாய்ப்பு தந்த பள்ளிக்கு என்னுடைய நன்றிகள். நன்றி பிரியா. मेरा नाम जोशना है। मैं बचपन के बारे में एक कविता सुनाने वाली हूँ। बचपन मीन्स चाइल्डहुड। वो बचपन आज याद आता है। वो स्कूल न जाना और जाने पर घंटों आंसू बहाना आज याद आता है। वह पेंसिल खा को जाना और मम्मी की डांट सुनना आज याद आता है। அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் டி ஜோஷ்னா. நான் 8ஆம் வகுப்பு ஆப்பிரிவில் படிக்கிறேன். எனது கவிதையின் தலைப்பு வேறெங்கும் கிளைகள் இல்லை. ஆறறிவு மனிதா, இப்பூமி உனக்கு மட்டும் உரியதா? நதிகற்கு பேரிட்டாய் தாயென்று எண்ணி, நதிகற்கு பேரிட்டாய் தாயென்று எண்ணி, நீ கலந்த மாசினால் நஞ்சானதே தாய்ப்பாலாகிய தண்ணி. நீ கலந்த மாசினால் நஞ்சானதே தாய்ப்பாலாகிய தண்ணி. கட்டி வச்ச கூட்டை தேடும் குருவிக்கு தெரியலையே உன் பேராசைக்கு இரையான மரங்கள் எத்தனை. உன் பேராசைக்கு இரையான மரங்கள் எத்தனை. நம் காலம் முடிஞ்சாலும் வருங்காலம் ஒன்று இருக்கு. நம்மை நம்பி வரும் தலைமுறைகளுக்கு தந்தே ஆக வேண்டும். சொத்தில்ல சுகமில்லை, நஞ்சு கலக்காத காற்றும் நீரும், நஞ்சு கலக்காத காற்றும் நீரும். 1000 செயற்கைக்கோள்களை அனுப்பினாலும் மறைக்காணி பூமி உருவாக்க முடியுமா? 1000 செயற்கைக்கோள்களை அனுப்பினாலும் மறைக்காணி பூமி உருவாக்க முடியுமா? உன் புத்திக்கு புரியட்டுமே, உன் புத்திக்கு புரியட்டுமே. வேறெங்கும் கிளைகள் இல்லை பூமிக்கு, வேறெங்கும் கிளைகள் இல்லை பூமிக்கு. நன்றி. நன்றி ஜோஷ்னா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் நிவின். நான் 3ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். தலைப்பு முயற்சி. நகர்ந்தால்தான் நதி அழகு, வளர்ந்தால்தான் செடி அழகு, முயன்றால்தான் மனிதனுக்கு அழகு. முயற்சி செய்து பார், வெற்றிதான் உன் அழகு. நன்றி. நன்றி நிவின். To perform a song on celebrating life. முரக்கா மச்சக்கா வந்த சேதிவா, முரக்கா மச்சக்கா தவியடு பூவா, மொஃப்ரக்கா மெட்டாரிக்காய கூட அடவிவா, மொஃப்ரக்கா மெட்டாரிக்கா லைஃப் டான்சிங் ஷோ. ஹே நான் மைக்கேல் ஜாக்சன் நடை கட்டட்டா. ஹே நான் ரித்திக் ரோஷன் வலது சுட்டட்டா. ஹே நான் பரிசு கோவிந்த் கடக்கு நடிகை ஒரு வெள்ளைச்சா. ஹே நான் பிரபு தேவி கடக்கு மடக்கி என கடக்கு படக்கி என வச்சா அடி வச்சா இதோடு கூட மேடா சச்சா என் சச்சா என் மட்டு தினம் மட்டா. முரக்கா மச்சக்கா வந்த சேதிவா, முரக்கா மச்சக்கா தவியாடு பூவா, மொஃப்ரக்கா மெட்டாரிக்காய கூட அடடிவா, மொஃப்ரக்கா மெட்டாரிக்கா லைஃப் டான்சிங் ஷோ. Salsa, ya samba, ya mango, ya gotango, mangga, kukumare, ya kutta dansa saranggo, murraka, machaka.
and show. Thank you, Sanvi, for a wonderful performance. To everyone, my name is K. Nikita. I am the class of 4A. I am going to recite a poem on moonlight mornings. Look at the full moon. It is complete. It casts its light upon dark night surrounding it. With its full radiance, it casts its light and provides coolness. Thank you. Thank you, Nikita. வணக்கம், என் பெயர் சிவானி. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். சுதந்திர போராட்ட தியாகிகள் உலகம் துறந்து மக்கள் சுற்றம் மறந்து வீடு வாசல் விடுத்து தாய் திரு நாட்டிற்காக தன்னலமற்ற தொண்டாற்ற கசையடிப்பட்டு கண்ணீர் சிந்தி அன்னையாட்சியை எதிர்த்து அடிமை வாழ்வை ஒழித்து வெற்றி சரித்திரம் படைத்து வீரம் செறிந்த சுதந்திர போராட்ட தியாகிகளை பிரமாணமாக படிப்போம். நன்றி. நன்றி சூரியனி. A mother's love is the heart of every home. Now we have. Good evening to all. I am your SS friend, class of B. I am going to recite one poem about my mom. My mom is nice. I like her eyes. My mom is good. I love her food. My mom is funny. I'm her bunny. My mom is fine as sun can shine. I love my mom as she loves me. We are happy family. Very nice. Thank you. அதிலும் ஒரு கடைசி பயணம் மனதில் ஒரு வடுவாகவே அமைந்து விடுகிறது. இதோ 11ஆம் வகுப்பு மாணவி அமிர்தாவின் ஒரு கடைசி பயணத்தை செவிகொடுத்து கேளுங்கள். அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள். என் பெயர் அம்ருதா. நான் 11ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் கவிதையின் தலைப்பு ஒரு கடைசி பயணம். முதல் வகுப்பில் கால் வைத்த நான் இன்று 11ஆம் வகுப்பில் கண் நனைத்து நிற்கின்றேன். இன்னும் 1 வருடம் இருக்கிறது. ஆனால் மனம் ஏனோ கனமாகிறது. பள்ளி வாசலுக்கு வரும்போதெல்லாம் இந்த பயணம் முடிவிற்கு அருகே என்று சுவர்கள் மெல்ல சொல்கிறது. ஒவ்வொரு மேசையும் நம்மை பார்த்து சேர்க்கும் பொழுது உன் பிள்ளைத்தனம் இன்னும் 1 வருடத்திற்கு அழகாக நீண்டாடட்டும் என்று அது சொல்லும் தோரணை. ஆசிரியர்களின் குரல் அதேதான், ஆனால் இனிமை கூடுகிறது. ஏனெனில் ஒவ்வொரு வார்த்தையின் உள்ளே இறுதி பக்கத்தின் நிழல் தெரிகிறது. பிரேக் டைம் சிரிப்புகள், கேன்டீனுக்கு அலைமோதிய கால்கள், பீட்டி பீரியடில் சந்தோஷமாக இயற்கையோடு இணைந்த நான், சைக்கிளில் பறந்து பறந்து டைமுக்குள் சேர முயன்ற அந்த அழகிய காலை பொழுது, பின்பெஞ்சில் சிரித்து குழுங்கிய தருணங்கள், இவையெல்லாம் நான் மீண்டும் பெற முடியாத என் வாழ்க்கையின் வைரத் துணுக்குகள். பள்ளி முடிவதல்ல என் பயம். நான் இங்கு உணர்ந்த பாசத்தை வேறு எங்கும் உணர முடியாதோ என்பதே என் இதயத்தின் அதிர்வு. என் கால்கள் இந்த பள்ளியை விட்டு சென்றாலும் என் நிழல் கூட இந்த மண்ணை தாண்டி போகாது. சொல்ல முடியாத வார்த்தைகள், அழ முடியாத கண்ணீர், மறக்க முடியாத நினைவுகள். இந்த பள்ளி வாழ்க்கை என் உள்ளத்தில் எழுதிய மொழியற்ற கவிதை. நன்றி. Stage is Ethan Manuel of class 5 to recite a poem on your friend Baroda. Good evening, anyone. I am Ethan Manuel of class 5. I am going to recite a poem on your friend Baroda. I am Baroda, tasty with salna. From the plate I make your tongue celebrate. I make your mood happy. I may be easy to eat, but hard to digest. You punch me to make me go to work. I punch your stomach in the useless. All rush to water to eat me, and I crash their stomach and they run to the hospital. So if you love me, I will kill you. So eat healthy, live happily. Thank you, Ethan, for this entertaining poem. नमस्ते, मेरा नाम तन्वी है और मैं जीवन के ऊपर कविता सुनाने वाली हूँ. जीवन which means life. यह जीवन संकट और संघर्ष भरा, यह जीवन संकट और संघर्ष भरा, पर फिर भी रहता यह मनुष्य खड़ा, पर फिर भी रहता यह मनुष्य खड़ा. कभी खुशहाल जीवन जीता है, कभी गम भरा. मुसीबतों का सामना करके जीवन जीता सफलता भरा, मुसीबतों का सामना करके जीवन जीता सफलता भरा.
यह जीवन है न कोई मुसीबत, इसे दोष देकर मानो न सजा। यह जीवन है न कोई मुसीबत, इसे दोष देकर मानो न सजा। इस जीवन को वरदान मानकर बना लो इसे खुशहाल भरा। इस जीवन को वरदान मानकर बना लो इसे खुशहाल भरा। धन्यवाद। வட்ட நிலாவை பற்றி கவிதை கூற வருகிறார் 7ஆம் வகுப்பு மாணவி கிருத்திவாசன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் கிருத்திவாசினி 7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நிலவு என்னும் சந்திரனே, இரவில் ஒளித்தரும் நிம்மதியே, வட்ட வடிவிலான உன் முகமே, உன் வயதும் என்னதான் ரகசியமே. அன்னமூட்டும் அன்னைக்கும் வயதேறவில்லை, உணவுண்ணும் குழந்தையும் வளர்ந்தாகவில்லை. பூமியை சுற்றி நீ வருவாய், உன் பிறைமுகத்தை காட்டி மனதை கவர்ந்திடுவாய். குழந்தைகளுக்கு அம்புலியாகவும், இளைஞர்களுக்கு வெண்ணிலவாகவும், அறிஞர்களுக்கு சந்திரனாகவும், மாதம் ஒரு முறை உந்தன் முழு தரிசனம். மதங்களையும் கடந்தது உந்தன் தரிசனம். கடும் வெயிலிலும் நீ காய்ந்ததில்லை, கடும் குளிரிலும் நீ நடுங்கியதில்லை. என்னதான் இருக்கும் உன்னிடம், அதை தெரிந்து கொள்ள ஆவல் நிறைவேண்டியம். மீண்டும் மீண்டும் வந்து அலங்கரிப்போம் உந்தன் அரியணையை. அதுவரை பத்திரமாக பார்த்துக் கொள்ள இந்த சந்திராயனை. நன்றி, வணக்கம். நன்றி கிருத்திவாசனி.
படித்திடவா பணிவிலும் இரவுகளாயிரம் இடைவெளி எனக்கு சொல்லாமக்க உன்னான ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன என்னை தீண்டக்கூடாதென வானோடு சொல்லாது அந்த கடல் என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாது கொள்ளாங்குடன் நீ தொட்டால் நிலவெளி கரைகளும் நீங்குவே விழிகளில் வழித்திடும் அழகு நீ வீழ்ச்சியே எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே உனை விட வேறு நினைவுகள் எது ரோஜா 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 கண்ட பின்னே என்னை விட்டு ரோஜா ரோஜா. Hey everyone, I am V. Tanishka of class 5B. Today I am going to recite a poem about nature. The sun wakes up and shines so bright. The birds are singing with all their might. The trees are dancing in the breeze. Butterflies float with gentle ease. The flowers smile in colors sweet. The grass feels soft beneath my feet. The clouds drift slowly in the sky. I wave hello as they pass by. Nature is happy, fresh and true. It makes me smile whole day through. Thank you. தலைப்பில் கவிதை கூற வருகிறார் 1ஆம் வகுப்பு மாணவன் ஜோபியல். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பேர் ஜார்ஜ் ஒஃபியல். முதல் வகுப்பு ஆ பிரிவு. மண்ணில் எரிவதை எண்ணில் எரியுங்கள். இப்படிக்கு குப்பை தொட்டி நான் உதிர்வதை என்னை உரமேற்றுக் கொள்ளத்தான். இப்படிக்கு மரம் துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வதே மேல். இப்படிக்கு இரும்பு அத்துமீறினேன் அகற்றப்படாததால். இப்படிக்கு ஆறு 50இல் விளையாடுவது 500இல் விளையும். இப்படிக்கு அரசு அலுவலகம் நினைக்கு போது வராது, இன்னும் கணக்கு போது வரும். இப்படிக்கு கவிதை. நன்றி, வணக்கம். Good evening to one and all presenters. My name is Jibin. I am going to recite a poem about my wings. Books, the gateway to endless dreams, unlocking world's imaginary doors. With no permission from my mom, yet I roam. From tallest mountains to deepest valleys, I travel. Books are my visas, imagining the sky. I cross the globe without asking why. I travel with great writers. I wish I had more number of eyes to taste books. My Tamil கவிதை தலைப்பு is மழைநீர் உயிர்நீர். சிலு சிலுவென்ற காற்றும் கருமேக ஊர்வலமும் தலையாட்டும் மலர்களும் மினுமினுக்கும் மின்னலும் சொல்லாமல் சொன்னது மழைக்காலம் என்று, சொல்லாமல் சொன்னது மழைக்காலம் என்று. பள்ளி விடுமுறை என்ற செய்தி கேட்டு உற்சாக கடலில் நான் மிதந்தேன் காகித கப்பலுடன். ஈரமான காலையில் விதைத்து வைத்த வெள்ளரியின் துளிர் கண்டு உணர்ந்தேன் மழை நீர் உயிர் நீர் என்று, மழை நீர் உயிர் நீர் என்று. நன்றி. நன்றி ஜோபில். ஜாலி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கெட்சியா ஷாதி. நான் சொல்ல போகும் கவிதையின் பெயர் குடும்பம் என்னும் குதூகலம். குடும்பம் என்னும் குதூகலம் எங்களின் குடும்பம் என்றுமே இனிமே. தங்கின குதூகலம் தடையெல்லாம் முறை. தாயுடன் தந்தையும் தகுதிசால் உறவும் சேயுடன் கொலிக்கும் செல்வமும் இணைந்து நோயில்லா உடலை நோக்கி பேணி வாயினால் வழங்கும் வாழ்த்து பெற்று சுற்றமும் உறவும் சூழும் வாழ்வு பற்றும் பாசமும் பகிர்ந்திட கிடைக்கிறேன். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை தேடி எங்களை தினம் தினம் மகிழ்ச்சி தந்திடும் வீரத்தில் தங்கும் இன்பம் சிந்திக்கும் குறைகளா சிறுபொழி மலையே. நன்றி, வணக்கம். நன்றி கிசியா. From class 5A. Now I am going to recite a poem about beautiful garden. Vibrant flowers in every hue, dancing in the breeze, so free and new,
soft grass bed, a gentle touch, a heaven of peace where love clings much. The sunshine bright with warmth and light, bringing life to all in sight. The garden blooms with beauty rare, a treasure of truth beyond compare. Filling hearts with joy and delight, a beautiful garden, pure and bright. Thank you. Thank you, Kritika. आशिका है और मैं आज निसर्ग के बारे में आपको एक कविता सुनाने वाली हूँ। निसर्ग मीन्स नेचर। निसर्ग प्रभु का तोहफा है जहाँ सभी प्राणी आते हैं एक साथ। निसर्ग प्रभु का तोहफा है जहाँ सभी प्राणी आते हैं एक साथ। फूल इस पृथ्वी के प्रेमिका, वे जन्म से ही प्रेम के निशानियाँ। दिल की ध्वनि है बरसात जिसे देखकर हम नाचते हैं एक साथ। दिल की ध्वनि है बरसात जिसे देखकर हम नाचते हैं एक साथ। हर मौसम, हर समय, हर पल प्रकृति और ईश्वर रहते हैं एक साथ। धन्यवाद। அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சு சாய் சின்னையா. நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். இன்று நான் உறவுகளை பற்றி கவிதை கூற வந்துள்ளேன். வையத்து வாழ்வாங்கு வாழ வளமும் நலமும் அள்ளி தரும் எல்லாம் வல்ல நம் இறைவனை துணையாகவும், தான் வாழாத வாழ்க்கையை தன் பேர குழந்தைகள் வாழ நினைக்கும் உறவுதான் என் தாத்தாவும் பாட்டியும். பேசியும் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் பேசாமல் புரிந்து கொள்ளும் உறவுதான் என் உயிர் அம்மா. கேட்டும் கொடுக்காத தெய்வங்களுக்கு மத்தியில் கேட்காமல் கொடுக்கும் தெய்வம்தான் என் உயிர் அப்பா. பிள்ளைகளை வளர்த்து வாழ தன்னை ஏணியாக்கி அர்ப்பணிக்கும் உறவுதான் என் ஆசிரியர்கள். தாயின் அன்பையும் தந்தையின் அரவணைப்பையும் ஒரு சேர கொடுக்கும் உறவுதான் என் மாமா. சண்டையிட்டு அடுத்த நொடியே சமாதானமாகும் உறவுதான் என் அண்ணா. இறையருள் நிலைத்து நீடூழி வாழ என்றும் பிரார்த்திப்போம். அனைவருக்கும் நன்றி. மண்ணோடு மாடும் பெரும் மனதோறும் கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும். மயில் ஒன்றை பார்க்கிறேன், மழையாகி ஆடினேன். இந்த உற்சாகம் போதும் சாக தோன்றும் இதே வினாடி. கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா. பொன்னான நெஞ்சை பொன்னான கையாள் பூ போல நீவா. காத்து நின்றேன் காலங்கள் தோறும் எங்கெங்கும் தீருமா. பார்த்து நின்றேன் பொன்னானம் எங்கும் என்னென்ன தோன்றுமா. கண்ணீராயிரம் பூவும் கண்ணை சேரும் கண்டாய் மாறுமா. ஹராரிராரோ, 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 ஹராரிராரோ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் ஆரவன். நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் பிறந்த ஊர் என்ற தலைப்பில் உங்களிடம் ஒரு கவிதையை கூற வந்துள்ளேன். மீன்கொடி பறக்கும் பாண்டிய நாட்டிலே ஜொலிக்கும் மீனாட்சி அருளே. மீன்கொடி பறக்கும் பாண்டிய நாட்டிலே ஜொலிக்கும் மீனாட்சி அருளே. வைகை பொங்கும் கரையிலே வான்புகழோங்கும் மதுரையிலே. வைகை பொங்கும் கரையிலே வான்புகழோங்கும் மதுரையிலே. வீரம் விளைந்த ஊரினிலே வெற்றி என்பது கொள்கையிலே. வீரம் விளைந்த ஊரினிலே வெற்றி என்பது கொள்கையிலே. நீதியும் நேர்மையும் இங்கிருக்கு, அதற்கு பல சான்றிருக்கு.
நீதியும் நேர்மையும் இங்கிருக்கு, அதற்கு பல சார்ந்திருக்கு. ஊரும் உலகும் தூங்கும் போது இங்கு தூங்கா நகரம் ஒன்று இருக்கு. பாரம்பரியம் இங்கிருக்கு, பாசமும் நேசமும் நிறைஞ்சிருக்கு. விழாக்களும் பண்டிகையும் ஏராளம், அதில் சித்திரை திருவிழா கோலாகலம். விழாக்களும் பண்டிகையும் ஏராளம், அதில் சித்திரை திருவிழா கோலாகலம். நானும் பிறந்தேன் மதுரையிலே, அதை எண்ணும் போது ஆனந்தமே. இன்னும் சொல்ல ஆசைதான், இருந்தும் இனிதே முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. Good evening everyone. I am Kusikas from class 5. Today I am going to recite one poem on the topic of butterfly. I fly up in the sky, I buzz around and fly so high. I see the sun, I see the tree, I dance around so happy. I sip some juice from flower, I flap my wings every hour. I race the birds, I spin around and zoom. I twirl around, chases the broom. When night comes, I say goodbye, good night, little sky. Thank you. வணக்கம், என் பெயர் ருஸ்வி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பிறவி வாடி என்று பார்த்தாலும் தெரிகின்றாய், கூட என்று பார்த்தாலும் தெரிகின்றாய். நான் போட நீர் ஓட நான் நிற்க நீயும் நின்றாய். வானத்தில் வந்த சித்திரமே உன்முகம் பார்த்து உண்டே நிலா சொல். சுதந்திரமாக உலாம் வரும் நிலா பெண்ணே. நன்றி, வணக்கம். நன்றி. Hello everyone, my name is Adiyan. I am studying in class 7B. I am going to recite a poem I call A Wonderful World. What a wonderful world we live in, and what a wonderful joy to say. Such a beautiful environment is nowhere found to this day. Fishes and cats and tigers and birds, and that grumpy ox. Mangoes and apples and tulsi and cherries and the chopped banana box. But we are slowly killing this heaven by our thoughtless deeds. Actions that grow and spread like weeds, that make this environment bleed. But to happiness the world we can live by small actions like planting a seed. Thank you. மாலை வணக்கம். என் பெயர் மாமவதி. நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். மறுபடியும் விழுந்து விட்டால் என்று நினைக்காதே. மண்ணும் மலையால் காலம் உண்டு. இருள் நீண்டால்தான் நட்சத்திரம் தெரியும். துன்பம் வந்தால்தான் மனம் பெரிதாகும். உடைந்த கனவுகள் புதிதாய் மலரும். நீ துடிக்கும் வரை நம்பிக்கை உயரும். ஒவ்வொரு தோல்வியும் சொல்லும் சத்தம் இன்னும் முடியவில்லை, தொடக்கம்தான் என்பதாம். காற்று எதிராக வீசட்டும், நீ ஓட வேண்டும் அதற்கு எதிராக. மழை நினைத்தாலும் மனம் உணரட்டும், சூரியன் மீண்டும் வரும் நிச்சயமாக. ஒரு சிரிப்பு போதும் உலகம் மாற, ஒரு நம்பிக்கை போதும் வாழ்க்கை தடுக்க. விழுந்திடு எழுந்திடு வாழ்ந்திடு, அதுவே வெற்றி. நன்றி, வணக்கம். நன்றி. इधर बैठे हुए सभी को नमस्ते। मेरा नाम सैयद अल रफान है। मेरा कविता का नाम सुबह के नई उम्मीदें, अंग्रेजी में द न्यू होप ऑफ लाइफ। सुबह की धूप सुनहरी थी, हवा में खुशबू फैली थी, पत्तों में मोती जैसे ओस के बूंदें बैठी थी। दूर कहीं एक पंछी गाया, मन ने भी उसी गीत का दोहराया। छाया में बैठा पेड़ पुराना, जैसे कहता कोई अफसाना। रास्ता शांत, हवा ठंडी, मन में आई नई सी बंदी। तितलियों ने पंख फैलाकर नाचा, फूलों ने रंगों की बातें की। धरती ने हर सुख बांध दिया, जीवन ने फिर प्यार सिखाया। सभी को धन्यवाद। அனைவருக்கும் வணக்கம். நிலவை பெண்ணாக சித்தரித்து சில வரிகள். பிரபஞ்ச வீதிகளிலே வதனமிட விற்றிருக்கும் பெண்ணுறுத்தி, வெண்பட்டை உடுத்தி வரும் சிங்கார பேரழகி, பாட்டிசைக்கும் கவிக்கெல்லாம் கவிதரும் கற்பகமே, பட்டினியே பாட்டி சொல்லி கதையளப்பாள், அனல் கதிரை மொழியை அனற்கதிர் ஒளியை கூட அன்பாய் தருபவளே, திகட்டாத பாலடியில் இரவெல்லாம் படுத்திருப்பேன். வட்டமுக அழகுதலில் அற்புதங்கள் பல படைத்தாய், காண்போரை கவர்ந்திருக்கும் வட்டமுக மேலிதழில் என்றைக்கும் நினைவில் வரும்
நிழலாக நின்றிடுவேன். நிறைமதியாய் வானில் என்றென்றும் நீங்காமல் வென்றிடுவாய். நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராணி வினேஷ்குமார். நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நிலவின் வெளிச்சத்தில் கடற்கரையோரம் ஒரு பயணம். நிலவின் குளிர்ச்சியால் கடலலை கூட பொங்கும். முழு நிலவின் வெளிச்சத்தில் பாட்டி கதை கூட இருக்கும். நிலவின் ஒளியில் கடலலையின் சத்தத்தில் கடற்கரையோரம் நடந்தால் நிலாவும் நம் கூடவே உலரும். என் குடும்பத்தோடு ஒரு நடைப்பயணம், அதை நினைக்கவே மனமில்லை. நன்றி, வணக்கம். Hello everyone, my name is A. Sri Sai Magarini of class 8B and here I am to recite a poem on the topic, Who am I, what am I? Who am I, what am I? I ask myself, I am so many things, way beyond words. I am very ambitious and I am very courageous. I am very fearless and I am very dauntless. There is much to find in my vast mind, for it's fenceless and it's endless. I want to be an author, I want to be a painter. My aim for me is to join the army. I want to be a fighter and I want to be a writer. I have a lot of will, yet there's so much to fill. I'm an imperfectionist to the core, and yet there's still more. Stories on cliffhangers or words are irregular. Even though I am forgetful, I am always grateful. I never forget people's kindness, and I always help in high fondness. I am always ready to give a shoulder to anyone who is carrying a boulder. This poem may not be perfect, and so may not be I, but nobody is perfect, and everyone's unique in their own ways. Thank you. வணக்கம். என் பெயர் ராலிங்கேஸ்வரன். நான் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். மானுட இயல்பு. பிறரின் துன்பம் கண்டு சிரிக்கும் போது உனக்கு துன்பம் காத்திருக்கும். பிறரின் துன்பம் கண்டு துயரப்படும் போது உனக்கு துன்பம் என்பது இருக்காது. வாழ்க்கையில் யாரையும் தள்ளி பழகாதே, தூக்கி பழகு. வாழ்க்கையில் யாரையும் தள்ளி பழகாதே, தூக்கி பழகு. தள்ளும் போது உனக்கு தகாத பேர் கிடைக்கும், ஆனால் தூக்கும் போது உன் கண்களுக்கு நீ மனிதனாக தெரிவாய், ஆனால் அவர்கள் கண்களுக்கு நீ கடவுளாக தெரிவாய். நன்றி, வணக்கம். Good evening everyone. This is Nitishri from grade 11, here to recite a poem on the topic When the Rain Meets the Sun. And my poem goes like this. The parched earth, cracked and cruel, lay cursing the sky with a thirst too old. A tongue of dust, a heart of stone, waiting for mercy, never foretold. The rain in silver armies fell, soft at first, then fierce and wild, quenching the rebel soil below, like calming a long forgotten child. The soil drank deep, sighing as the cracks were healed, its anger lost, its temper cooled, its stubborn ache released. And as the clouds drifted apart, the sunlight peeped through the leaves, golden rays caressing each face, a tenth of spring, a breath of green. For when the rain meets the sun, the earth remembers how to sing. For when the rain meets the sun, the earth remembers how to sing. Thank you. शिक्षिकागण नमस्ते, मेरा नाम सूर्य प्रकाश है। मैं आज आपको मेरी माँ के बारे में कविता सुनाने जा रहा हूँ। सबसे सुंदर सबसे प्यारी है मेरी माँ, मेरे हर सवालों का जवाब है मेरी माँ, मेरे भविष्य नामक दीपक की ज्योति है मेरी माँ, मेरे ख्वाबों की खूबसूरत दुनिया है मेरी माँ, मेरे अरमानों की ऊंची आसमान है मेरी माँ, मेरी जिंदगी को महकाती फूल है मेरी माँ, मेरे जीवन की खोज की चाबी है मेरी माँ, हर रोज दर्शन देती भगवान की सूरत है मेरी माँ। धन्यवाद। Good evening everyone. I am A.T. Avantika of class 11A and I am here to recite a poem on solutions within you. People may seem to have a snow white heart, hiding their stains under a huge white tarp. A stage will come to every person with a heart, where they have to choose between 1,000 choices. Hundreds of people will come to advise, but whom you choose will decide your fate. People may not believe the words of a team, but believe me, from my small experience, the great person who knows what to do is you. So the next time when you are stuck with a problem of a kind,
Just believe your mind. Thank you. छोटे बच्चे हम नादान पूजा करते हैं भगवान, फूल हमारे तुम रख लेना, हमको बलबुद्धि दे देना। धन्यवाद। அனைவருக்கும் வணக்கம், நமஸ்தே. எம்மொழிக்கும் தமிழன் எதிரி இல்லை என்பதால் மும்மொழியால் வணங்குகிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஐயா இமானுவேல் ஐயா அவர்கள் என்ன இந்த நிகழ்வுக்கு அழைக்கும் போது ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா, மாணவர்கள் கவிதை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். ஆனா அது போய் கவிதைகளே இங்கு கவிதை சொல்லியிருக்கு அப்படின்னு தான் சொன்னார். அவ்வளவு அருமையா ஒவ்வொருவரும் பார்ப்பதற்கே அழகான கவிதை போலதான் இருக்காங்க. அவங்களே ஒரு கவிதை சொல்லுகிற போது நம்மையும் அறியாமல் அதை ரசிக்கிறோம் இல்லையா? நான் உங்கள் மகிதா, 4ஆம் வகுப்பு ஆபிரவு படிக்கின்றேன். பெண் குழந்தைகள், பூமியில் புனித நிழலாய் பிறந்தேன் நான், பாதுகாப்பே என் முதல் நிழல், பயமின்றி நடக்கட்டும் என் பாதை, பார் மக்களால் கிடைக்கட்டும் பாதுகாப்பு மாலை, பற்பல சாதனைகளை சாதிக்க ஏங்குகிறேன் நான், பிறந்ததை எண்ணி மகிழ்ச்சியடைய கூட முடியவில்லை என் தாயால், பாதுகாப்பில்லாத சமுதாயத்தில் வளர்க்கப் போவதை எண்ணி, பால்மனம் மாறாத எங்களுக்கு பாலியல் கல்வி எப்படி கற்றுத்தருவது, தயக்கம் உண்டாகிறது ஆசிரியைக்கு, பாலியல் செய்திகளை கேட்டதும் என் முகத்தை எண்ணி தவிக்கிறாள் என் தாய், பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை, பிறக்கட்டும் சட்டங்கள் கடுமையாக. நன்றி, வணக்கம். ESBOA அறக்கட்டளையின் உறுப்பினர் அவர்கள் இப்பொழுது உங்களிடையே வாழ்த்துறை வழங்குவார்கள். என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் அவள் கற்றுக் கொடுத்த தமிழுக்கும் எனக்கு முதல் வணக்கம். மரியாதைக்குரிய முதல்வர் ஜெயரூபா மேடம் அவர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, மற்றும் அன்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, மற்றும் அன்பு குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். கவிதை அப்படின்றது நம்ம இப்போது தற்காலத்தில் பார்க்கும்போது ஒரு சாதாரண, நான் 2 நிமிஷத்தில் முடிச்சிருக்கேன். ஒரு நம்மளோட இனிமையை பயந்ததுக்காகவும் நம்ம நினைக்கிற விஷயத்தை சொல்கிறதுக்காகவும் இருக்கக்கூடியதான் நிறைய பேர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்மளுடைய வரலாறுகள் எல்லாமே கவிதைகளெல்லாம் எழுதப்பட்டது. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வரலாறாக இருக்கட்டும், சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும், வேறு எந்த மறைநூல்களாகவும் இருக்கட்டும். எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடம் காட்டி சுத்தி போடு, மெட்டு போடு, மெட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, மெட்டு போடு, மெட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. அன்னை தமிழுக்கும் அவை உள்ளிட்ட அனைவருக்கும் மா மருதுபாண்டியனின் மகிழ்வான வணக்கம். பிள்ளைங்களே மனப்பாடமாக பண்ணுறப்ப கற்றுக் கொடுக்குற வார்த்தையார் என்னடா பெரிய பேரோட வந்திருக்காரு அப்படின்னு யாரும் தவறுதலாக எண்ணிடக்கூடாது. நன்றி மறப்பது நன்றென்று அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. யாருக்குமே எவரையும் நன்றி சொல்றதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய பேரோட வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் நீங்கள் பொறுமை காட்டணும். தமிழ் மொழியில் பெருமதிப்புடைய சொற்கள் பல இருந்தாலும் அதில் மிக முக்கியமான ஒரு சொல் நன்றி. ஏனென்று கேட்டால், தடுக்க விழுந்த நம்மை ஒருவர் தாங்கி பிடித்தால் நன்றி, தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தால் நன்றி, பசிக்கு உணவு கொடுத்தால் நன்றி, 10 லட்சத்தை தொலைத்து பதறிப்போய் நிற்கையில் கண்டுபிடித்து கொண்டு ஒருவர் கையில் கொடுத்தால் அந்த 10 லட்சத்திற்கும் ஈடாக ஒற்றை சொல் நன்றி. தமிழில் உள்ள மிக முக்கியமான மந்திர சொல் நன்றி. அப்படிப்பட்ட நன்றியுரை வழங்குவதில் நான் பெருமகிழ்வு கொள்கின்றேன். நன்றி சொல்ல உங்களுக்கு வார்த்தை இல்லை எங்களிடம், மனமெல்லாம் மகிழ்ச்சி தான். நன்றி சொல்ல உங்களுக்கு வார்த்தை இல்லை எங்களிடம், மனமெல்லாம் மகிழ்ச்சி தான். அந்தி சாய் வேளையில அழகான மாலையில அழைப்பத்தான் ஏற்று அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்ல உங்களுக்கு வார்த்தை இல்லை எங்களிடம், மனமெல்லாம் மகிழ்ச்சி தான், எங்க மனமெல்லாம் மகிழ்ச்சி தான் என்று பாடி நன்றி கூறிவிடலாம் என்று நினைத்த போது
கட்டுக்குள் அடங்காத சில வார்த்தைகள் மெட்டுக்குள் வராததால் பேசியே நன்றி சொல்லிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வருகை தந்து கவிதை கதை என்று தன்னுடைய கம்பீர குரலில் கனிவாக அழகான கருத்துக்களை எடுத்துரைத்த ஐயா வழக்கறிஞர், தன்னம்பிக்கை பேச்சாளர், வானொலியினுடைய பகுதி நேர அறிவிப்பாளர் திரு மோ கோபால்சாமி அவர்களுக்கு மிக்க நன்றி ஐயா. உயரத்தில் மட்டுமல்ல, உள்ளத்திலும் கூட மிக உயர்ந்த மனிதர், பழக எளியவர், மிகச்சிறந்த பண்பாளர், எங்களுடைய பள்ளியினுடைய ட்ரஸ்ட் மெம்பர் ஐயா திரு அரவிந்த் அவர்களுக்கு மிக்க நன்றி ஐயா. நான் ஏதோ முதல்வருக்கு விளம்பரம் பண்றேன் அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. அது முடியாது, இது நடக்காது, அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது போன்ற அவல சொற்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தடைகளை உடை புது சரித்திரம் படை என்பது போல தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி எடுத்த செயல்கள் எல்லாவற்றிலும் வெற்றி கொண்டு மாணவர்கள் நல் மதிப்பெண் எடுப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல மதிப்பு உடையவனாக இருக்க வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டு அயராது மிகவும் அழகாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய பெயரிலேயே வெற்றியுடைய என் பள்ளியினுடைய முதல்வர் திருமதி சி ஜெயரூபா அவர்களுக்கு மிக்க நன்றியம்மா. முதல்வரோடு அன்புக்கரம் பற்றி அழகாக பணியாற்றக்கூடிய என் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அம்மா திருமதி ஆர் மார்க்ரெட். உங்களுக்கு வந்துட்டு மார்க்ரெட்னு பேர் வச்சதுக்கெல்லாம் அப்பா அம்மா வந்துட்டு மார்க்ரெட் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். அவ்வளோ கிரேட் பார்த்துக்கங்க, சரிங்களா? அம்மா அவங்களுக்கும் நன்றி. தங்கள் கற்பனை சிறைகளை அற்புத கவிதைகளாக விரித்துரைத்து அமர்ந்திருக்கும் இளம் மாணவ கவிஞர்கள், எப்பா உங்களுக்கு தான் நன்றி சொல்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. சரியா? அழகா கவிதை வாசிங்க. இடைவிடாது கவிதை வாசித்தால் எங்காவது சலிப்பு தட்டிவிடுமோ என்பதற்காக தங்களுடைய இன்னிசை குரலில் விருந்தளித்த காண குயில்கள் அனைவருக்கும் நன்றி. மாணவர்கள் மும்மணிகளில் கவிதை வாசிக்க முயற்சி எடுத்த 3 துறைகளை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் பாடல் பாட பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் நன்றி. அழகாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பள்ளியினுடைய மும்மொழி ஆசிரியர்களுக்கும் சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து வைத்த ஐயா ஜான் இமானுவேல் அவர்களுக்கும் வரவேற்புரை வழங்கிய ஆங்கிலத்துறை ஆசிரியை கௌசல்யா அம்மா அவர்களுக்கும் நன்றி. பொதுவாக நன்றி உரை சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பார்த்துங்க, நாங்கள் ஆசிரியர்களோட பேசிக்கிட்டு இருந்தேன். பார்த்துக்கங்க, படபடன்னு இருந்துச்சு. பொதுவாகவே நன்றி உரை வாசிக்கிறப்ப நன்றி உரை சொல்றவர் கூட வேலை பார்க்குற டீச்சரு, சரிங்களா, முன்னாடி ஒருத்த மைக்கு 4 சேர்ல அங்கங்க யாராவது உட்காந்துருப்பாங்க. பார்த்துங்க, என் புள்ள கவிதை வாசிச்சிருச்சு, நான் கிளம்புறேன், என் புள்ள பாடி முடிச்சிருச்சு, நான் கிளம்புறேன், அப்படிலாம் கிளம்பாம கடைசி வரைக்கும் இந்த நிகழ்வை அழகா அமர்ந்து கவனித்து எங்களுக்கு பெருமை சேர்த்திருக்கீங்க. உங்கள் பெற்றோர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றி. அது மட்டுமல்லாமல் இவ்விழாவானது இனிதே நடந்தேற உதவிய அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் அலுவலக உதவி தோழமைகளுக்கும் நன்றி 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 என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஒரு மக்களிலா குழி புன்னகையில் என்னை தொட்டனிலா என் மனதில் அன்பு விட்டனிலா இது எட்ட நின்று என்னை சுட்டனிலா மாநாள்தோறும் தினந்தான் காதோறும் பாடல் கூறும் ஒட்டு வைத்த ஒரு வட்டனிலா குழி புன்னகையில் என்னை தொட்டனிலா என் மனதில் அன்பு விட்டனிலா இது எட்ட நின்று என்னை சுட்டனிலா நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிறாது இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிறாது இது ஒரு தொடர்கதை தினம் தினம் வளர்ப்பிறை நிலவு தூங்கும் நேரம் Dear audience, our treat is not over. Some songs don't just entertain us, they inspire us, uplift us, and remind us of the strength hidden within every heart. One such masterpiece is Ovara Pookalumi. I now request all of you to stand to sing and celebrate the message of hope, courage, and self-belief. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில்
வாழ்க்கை என்று எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காலமெல்லாம் மாறி போகும் மாயங்கள். ஒளிதாகும் கற்கள் தானே மண்ணீர் சிலையாகும், வலிதாகும் உள்ளம் தானே நிலையான சுகம் தானும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதை தினம் கண்டால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, வழியோ மறுமையோ நீ மோதிவிடு. வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானமளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. மனிதாவும் மனதை கீழே பிழை போது மனமாகும், அவமானம் கண் தோல்வி எல்லாமே உறவாகும். தோல்வியின்றி வரலாறா, துக்கம் என்ன என் தோழா, ஒரு முடிவிருந்தால் அது தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, பூக்களுமே சொல்கிறதே வாழ்கின்ற போராடும் போக்களமே. ஒவ்வொரு விடியலுமே